இது பார்த்திங்கன்னா நம்ம சோளப்பயிர் காடுங்க. அடிக்கும் தொலைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கராவுக்கு விதைச்சிக்கிறேங்க. கீழே வரைக்கும் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா நேற்று அடித்த மழைக்கு அப்படியே சாஞ்சு கிடந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரவாயில்லைங்க. ஏதோ காற்று அடித்து அப்படியே நிமிர்ந்து போச்சுங்க ஓரளவுக்கு. பார்த்திங்கன்னா அப்படியே இடுப்பு கட்டு மடத்துக்கு மேலே நிற்கிதுங்க. இன்னொரு மாதம் போனால் அப்படியே தட்டை அறுத்து போர் ஓட்டலாங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா கருக்கலேறி நிற்கிதுங்க. பார்க்கலாங்க இன்றைக்கி மழை வருமானு. மழை வந்தால் தாங்க இனியெல்லாம் பண்ணையம் பண்ண முடியும். ஏன்னா இத்தனை நாளாக காஞ்சிட்டு கிடந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா கிணறு ஓட்டையிலாம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுங்க. அங்கே பார்த்திங்கன்னா அதாங்க கம்பத்துறங்கிரி கரடு. அந்த கரட்டில் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை இறங்கிருக்குதுங்க. பார்த்திங்கன்னா அப்படியே சனஞ்சனமாக இந்த பக்கம் வருங்களாட்டு இருக்குது. பேஞ்சாத்தான் ஏதோ பண்ணையம் பண்ண முடியுங்க. போயிட்டுங்க எப்படியோ ஏதோ இந்த ஒரு மழை பெஞ்சு கிணறு ஓட்டைகளுக்கெல்லாம் தண்ணி வந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிணறு ஓட்டையில் அவ்வளோ சீக்கிரம் தண்ணி வற்றாதுங்க. இந்த மழையை ஏமாற்றிட்டு போயிடுச்சுனா தான் அடுத்த வருஷம் வெள்ளாமை பண்ணுறது கொஞ்சம் கடுசுங்க. பெரிய வெள்ளாமையெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பண்ண முடியாதுங்க. ஏதோ அந்த மாடுகளுக்கு சோளத்தை வச்சுட்டு போட்டு சின்ன வெள்ளாமையாக தான் பண்ணிட்டு இருந்துக்க வேண்டியதாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.